இன்று காலை தேசிய ஜனநாயக முன்னணியின் உப தவிசாளர் கோமித யசத் விஜயசிறி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் காலி மாவட்ட தலைவர் சஜித் பாஸ் குணவர்தன ஆகியோர் ராஜகிரியில் உள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்துக்கு சென்று கட்டுப்பணம் செலுத்தினர். ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி விஜயதாச ராஜபக்ச சார்பில் இன்று தேசிய ஜனநாயக முன்னணியால் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. தேசிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் விஜயதாச ராஜபக்ச தேர்தலில் போட்டியிடுகின்றார். நாட்டின் சகல இடதுசாரி கட்சிகளையும் ஒன்றிணைத்து பொது வேலை திட்டத்துக்காக ஜனாதிபதி தேர்தலில் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச போட்டியிட உள்ளார். நாட்டை சரியான பாதையில் அவர் கொண்டு செல்வார் என நாம் நம்புகிறோம். இந்த இடத்திலும் இருக்கின்றனர். மற்ற பக்கத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை இணைத்துக் கொண்டு பயணிப்பதற்கு நாம் முழுமையாக முயற்சிப்போம். அதனை நான் எதிர்காலத்தில் கூறுகிறேன். இல்லை இல்லை, 1986 ஆண்டே கட்சி தோற்றுவிக்கப்பட்டது. தற்போது நாம் கட்சியின் பெயரை மாற்றி செயற்பட்டு வருகிறோம். அதனை எதிர்காலத்தில் பார்த்துக் கொள்ள முடியும். பதட்டம் அடைய தேவையில்லை. எதிர்காலத்திலும் மேலும் சில கட்சிகளும் நம்முடன் இணைய உள்ளன. சிறந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எம்மிடமே இருக்கிறது. எமது நிறைவேற்றுக் குழுவின் தலைவராக விஜயதாச நியமிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் தடை உத்தரவு இருக்கிறது. எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 85% தொகுதி அமைப்பாளர்கள் விஜயதாச ராஜபக்ச உடனே இருக்கின்றனர்.